kgs ரெடியூஸ் பண்ற என்னோட இந்த ஜேர்னில பிரியாணி இல்லாம ஈத கொண்டாடுமா சான்ஸே கிடையாது. ஸோ டயட்ல இருக்கும்போது சாப்பிட முடியற பிரியாணி பண்ணுவோமா? Come on, let's make it. Welcome to day 15 of my weight loss journey from 110 kg to 72 kg. எல்லோரே மாதிரி என்னோடையும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட் தான் பிரியாணி, எஸ்பெஷலி சிக்கன் பிரியாணி. என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில நான் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை கூட கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்றது இல்ல. திஸ் இஸ் வை ஐ ஆம் கன்சிஸ்டன்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட் இன் திஸ் ஜேர்னி. டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது காமனா பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, பிடிச்ச ஃபுட்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது. ப்ராப்ளம் என்னன்னா, அப்படி பண்ணும்போது லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்கும். எங்க கிட்ட வர நிறைய கிளைண்ட்ஸ் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலை கன்சிடர் பண்ணி பர்சனலைஸ் டயட் பிளானை நாங்க செட் பண்ணுவோம். அப்படி பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு ரியலிஸ்டிக்கா டயட்டை ஃபாலோ பண்றதுக்கும் பெஸ்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ணவும் முடியும். போர்ஷனை கண்ட்ரோல்ட் அண்ட் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் அப்படி என்ன வந்தாலும் என்ஜாய் பண்ண முடியும். அதனால இந்த இதுக்கு நான் பிரியாணி என்ஜாய் பண்ண போறேன், பேலன்ஸ்டா. ஸோ நான் பண்ற மாதிரி நீங்களும் உங்க ஃபேவரட் ஃபுட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிளான்னு கமெண்ட் பண்ணுங்க.